வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ அறநூல்களில் நாலடியார் பார்க்க போகிறோம். ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய நாலடியார் பாடல். நாலடியாரை எழுதியவர் யாருன்னா சமண முனிவர்கள் பலர். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பு எண்ணாம் சேய்த்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, நாயோடைய கால் விரல்கள் எல்லாம் நெருங்கி இருக்கும். அதை போல் நம்மோடு சிலர் நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஈயோடைய கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய நட்பு நமக்கு என்ன பயன் தரும் அப்படின்னு சொல்லுதாங்க. வாய்க்காலானது தொலைவில் இருக்கக்கூடிய நீரை கொண்டு வயலுக்கு பாய்ச்சி அதோடைய விதையை விளைய வைக்கக்கூடியது. வாய்க்காலை போல உதவக்கூடிய மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலோ அவர்களுடைய நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும். சொற்பொருள்: நாய்க்கால் நாயின் கால், ஈக்கால் ஈயின் கால், நன்கணியர் பிரித்தெழுது நன்கு ப்ளஸ் அணியர். அணியர் என்பது நெருங்கி இருப்பவர். எண்ணாம் என்ன பயன். சேய்மை தொலைவு. செய் வயல். அணையர் போன்றோர். நூற்குறிப்பு: 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். நாலடியார் 400 பாடல்களை கொண்டது. அற கருத்துக்களை கூறுவது நாலடியார். நாலடி 400 என்னும் சிறப்பு பெயர் இதுக்கு உண்டு. இந்த நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 14 மேல்கணக்கு நூல்கள்னால் என்ன? சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்தது. 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களும் மொத்தம் 18 நூல்கள் சேர்ந்தது தான் மேல்கணக்கு நூல்கள் என்கிறோம். அதனால் இது 14 மேல்கணக்கு நூல்கள். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களுடைய தொகுப்பு 14 கீழ்க்கணக்கு நூல்கள் எனப்படுகின்றன. காலத்தால் பின்தங்கிய நூலை தான் 14 கீழ்க்கணக்கு நூல் அப்படின்னு சொல்கிறோம். 18 நூல்கள் உடையது தான் 14 அப்படின்னு சொல்கிறது. 14 என்பது 18 என்பது பொருள். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறநூல்களாகவே காணப்படுகின்றன. இப்போ புக் பேக் பார்க்கலாம். பொருள் எழுது. அணியர் நெருங்கி இருப்பவர். செய் வயல். பிரித்தெழுது நாய்க்கால் நாய் ப்ளஸ் கால். நன்கணியர் நன்கு ப்ளஸ் அணியர். நட்பெண்ணாம் நட்பு ப்ளஸ் எண்ணாம். கோடிட்டிடம். நாலடியார் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 என்பதற்கு 18 என்பது பொருள். அடுத்து நியூ சமச்சீர் புக்கில் அழியா செல்வம் என்ற தலைப்பின் கீழே நாலடியார் கொடுத்துருக்காங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வௌவார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை அற்று அல்ல பிற. எழுதியவர் சமண முனிவர். வைப்புலி சொற்பொருள்: பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை கல்வி. பாடலின் பொருள்: கல்வியை பொருள் போல நம்ம வச்சிருந்தாலோ அது பிறரால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அது குறைவுபடாது. மிக்க சிறப்பு இருக்கக்கூடிய அரசரால் கூட அந்த கல்வியை கவர முடியாது. அதனால் ஒருவர் தன்னுடைய குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை எல்லாம் செல்வம் ஆகாது என்று சொல்லுதாங்க. நூல்வெளி: நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல். இந்த நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. 400 வெண்பாக்களால் ஆனது. இந்த நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் கூறுவர். திருக்குறளுக்கு எப்படி ஒரு 3 அதிகாரம் அறத்துப்பால் இன்பத்துப்பால் பொருள்பால் என்று இருக்கிறதோ அதே மாதிரி நாலடியாருக்கும் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது.
திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவது எதுனா நாலடியார் தான். இதுக்கு ஒரு பழமொழி சொல்கிறாங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் பழமொழி சொல்லுதார். 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கிறது. வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தே ஓர் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படின்னு தனிப்பாடல் திரட்டில் கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோடைய புக் பேக் பார்ப்போம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. ஆப்ஷன் 2. கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. ஆப்ஷன் 2. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து ப்ளஸ் ஈயின். ஆப்ஷன் 1. கேடில்லை, கேடு ப்ளஸ் இல்லை. ஆப்ஷன் 4. எவன் ப்ளஸ் ஒருவன் சேர்த்து எழுது எவன் ஒருவன். ஆப்ஷன் சி 3வது. இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்குறோம். நாலடியார் அப்படிங்கிறது ஒரு தமிழ் நீதி நூல் அப்படின்னு சொல்கிறோம். நாலடியார் 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் என்னன்னு பார்த்தோம்னா நாலடியார் தான். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். நீதிகளை கூறுவதில் திருக்குறளும் சரி நாலடியாரும் சரி ஏறக்குறைய ஒரே முறையை பின்பற்றுகின்றன. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.